எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் பேர் பூபதிக்குமார், சத்திரக்காட்டு வலசு, கொடுமுடி தாலுக்கா, ஈரோடு மாவட்டங்க. நான் கறி மற்றும் இயற்கை முறையில் வந்து 6 வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு வரேங்க. நான் ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட் வித் 3 மாஸ்டர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா. இந்த பாரம்பரிய நெல்லில் என்ன முக்கியமான பிரச்சனைனா வந்து உங்களுக்கு வந்து போட்ட கதிர் பிடிச்ச ஒருபாடு வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா வந்து உங்களுக்கு ஸ்டெம் போகிறது, அதாவது மஞ்சள் தண்டு துளைப்பான். ஓகேங்களா. அதோட பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக பாரம்பரிய நெல்லில் வந்து கருப்பு கோணில் நிறையா இருக்குது, இழுப்பி பூசம்பால் நிறையா வருங்க. பிபிடின்னு வேறு என்ன, பிபிடி அல்லது டீலக்ஸ் புண்ணியில், ஆந்திரா புண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரிவேலண்டாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் பிபிடியில் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா, ஸ்டெம் போரர் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா மகசூல் போயிடும் சுத்தமாக. 80% 80% மகசூல் போயிருங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நாங்கள் 24 25 மூட்டை 65 கிலோ மூட்டை எடுக்கிறதுல நீங்கள் வந்து 3 பொதி கூட எடுக்க முடியாது. ஓகேங்களா. 600-700 கிலோ கூட எடுக்க முடியாதுங்க. ஆக்சுவலாக இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு அங்கே பாருங்க. இதுதான் இதை வந்து உருவனைன்னு வச்சுங்க. இங்கே பாருங்க, ஆல்ரெடி கடிச்சிடுச்சுங்க. ஆக்சுவலாக உள்ளே வந்து கீழே வந்து ஓட்டை போட்டு கீழே இருக்கிற வந்து அந்த இதை சாப்பிட்ருங்க. ஆக்சுவலாக அழி இருக்குதுங்களா, தெரியுதா? இதுதான் நான் வந்து இதுக்கான ஒரு முறை தான் வந்து நான் வந்து இதுக்கு இது பண்ணுங்க. ஆக்சுவலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இது இப்போ ஸ்ப்ரே பண்ணுங்க. அது என்ன அப்படின்னு சொல்கிறேன் நேரங்க பாருங்க. இதில் இருக்கா, இன்னும் பெருசாக இல்லைங்க, 1-2 இருக்குது. ஓகேங்களா. எப்படி கண்ட்ரோல் பண்ணால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பவேரியா பேசியானோ அதுக்கு அடுத்தது வந்து ஆக்டினோ, இது ரெண்டையும் வந்து 60வது நாளில் வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிடணுங்க. அப்புறம் வந்து பூட்டை வரக்கு முன்னாடி ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா வந்து ஒரு ஏக்கரில் வந்து 4-5 இடத்துல வந்து நீங்கள் ஒரு 5 லிட்ரு பிளாஸ்டிக் டப்பா வச்சுட்டு அதில் வந்து 1 கிலோ வந்து ஆமணக்கு வந்து உள்ளே போட்டு வச்சுட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி உள்ளே சேர்த்து வச்சுன்னு வச்சுக்கோங்க. இது முன்னாடியே வச்சிடணும். ஓகேங்களா. இது முன்னாடியே நீங்கள் வந்து இதை வச்சிட்டிங்கன்னா வந்து பூச்சி விழுந்துகிட்டே இருக்குது. வாரத்துக்கு ஒரு தடவை வந்து அதை அரிச்சு கீழே ஓட்டணும். வாரத்துக்கு ஒரு தண்ணி மாற்றிடணும். ஆக்சுவலாக மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த புண்ணாக்கையை வந்து திருப்பி மாற்றிடணும். ஆக்சுவலாக அவ்வளோதான். பவேரியா பேசியானம் ஆக்டினோ வந்து 2 தடவை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் ஆகி. ஆக்சுவலாக இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது பண்ணாத விட்றாதீங்க. கருப்பு கவுனியில் வந்து கண்டிப்பாக இது 2 தடவைலாம் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். நான் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணேன். ஓகே, கண்ட்ரோல் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இந்த இடத்த தெரியுதுங்களா, இந்த இடத்த வந்து இருக்குது. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கருப்பு கவுனியில் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஸ்டெம் போரர் இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துக்கு பாருங்கள், இருக்குது 1-2 இருக்குங்க, ஒன்றும் பெருசாக இல்லை. இது வந்து சாதாரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனியில் வருங்க. ஆக்சுவலாக ஸோ மறக்காத பவேரியா பவேரியாவுமே இது ஆக்டினோ வந்து 2 ஸ்ப்ரே கொடுத்துருங்க. ஆக்சுவலாக இல்லைன்னா வந்து புண்ணாக்கை வந்து கேஸ்ட்ரு இல்லைன்னா கொட்டமுத்து புண்ணாக்கு இடத்துல ஒரு 5 இடத்துல வந்து தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அதுலேருந்து பூச்சி அரைச்சி போட்டுங்க. மாதத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தண்ணி மாற்றி வைங்க. மாதத்துக்கு ஒரு தடவை அந்த புண்ணாக்கு மாற்றி வைங்க. நல்லா கண்ட்ரோல் ஆயிருங்க. ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லைங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். 80% வரைக்கும் மகசூல் குறைச்சிடும். ஓகேங்களா. பக்கத்தில் அண்ணா அங்கே வந்து போன வருஷம் வந்து பிபிடி போட்டிருந்தாங்க. 3.5 பொதி கூட வரல. 3.5 பொதி, ஒரு பொதிங்கிறது 260 கிலோங்க. சாதாரணமாக எங்கள் ஏரியாவில் வந்து 8-10 பொதி எடுக்கிற அளவுங்க. ஆக்சுவலாக 2500 கிலோவுக்கு சர்வசாதாரணமாக எடுக்கிற அளவுங்க. ஆக்சுவலாக பட் போன வாரம் எவ்வளோ வந்து ட்ரை பண்ணாங்க. போன வருஷம் வந்து மிஸ் ஆகி போச்சு. ஆக்சுவலாக ஸோ என்ன நானும் கவனிக்கல வந்து அப்புறம் தான் பார்த்தா ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒயிட்டாக இருந்தது. ஆக்சுவலாக போய் பார்த்தேன், அப்போ தான் தெரிஞ்சு மொத்தம் ஸ்டெம் போரர் மொத்தம் தாக்கிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ ஈஸியாக எடுத்துக்காதீங்க. ஸ்டெம் போரர் வந்து நீங்கள் பவேரியாவும் ஆக்டினோ வந்து கண்டிப்பாக 2 ஸ்ப்ரே கொடுத்துருங்க. இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது பாரம்பரிய நெல்லில் வந்து சர்வசாதாரணமாக வருங்க. இல்லை அப்படின்னா என்னது கொட்டமுத்து பண்ணாக்க 4 இடத்துல வச்சுருங்க. அப்போ தான், வேறு எதுவுமே இல்லை. ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாங்க. விட்டுறாதீங்க. விட்டிங்கன்னா மகசூல் போயிடும். நன்றி. Have a blessed, beautiful day ahead.